தெரியுதுங்களா? இது என்னென்னு ஒரு ஃப்ளைட் நிற்கிதுங்க ரோட்டில். சுத்தமாக வெயிலே தெரியாதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மரங்கள்லாம் அப்படியே மேலே அடர்ந்து. ஸோ பார்க்கிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 150. இது பாண்டிச்சேரி சிட்டிக்கு முன்னாடியேங்க. சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிட்டிக்கு முன்னாடியே வந்துடும். நிறைய பனை மரம்லாம் இருக்குங்க இது உள்ள. இது ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். உள்ளே போகலாம். இப்போ அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆக்சுவலாக. 4,000 acres. Okay. Not in the picture. பார்த்தீங்க bamboos. Wildlife Museum. நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க, ஆனால் ஆன் பண்ணல. வேன் கிட்ட போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, ஆல்ரெடி தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரியில் ஆரோவில் போக போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து ஆரோவில் ரோட்குள்ளே என்டர் ஆகிருக்கோம். நீங்கள் அப்படியே இந்த ரோடை பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து ஈசிஆர் சைட்லேருந்து நான் என்டர் ஆகிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று வரும்போது திண்டிவனமுக்கு கொஞ்சம் முன்னாடி 99 கிலோமீட்டர்ஸ் காஃபி ஷாப் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 99 காஃபி ஷாப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிசயமான ஒரு நடக்கவே இது வந்து நிஜமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன். அது என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னா, திண்டிவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த 99 காஃபி ஷாப் முன்னாடி இருக்கோம். இங்கே ஒன்று பார்த்தோம், அதான் உங்களுக்கு காட்டலான்ட்டு வந்தோம். நான் அப்படியே கேமராவை திருப்புறேன், அது என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். தெரியுதுங்களா? இது என்னென்னு ஒரு ஃப்ளைட் நிற்கிதுங்க ரோட்டில். ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோன்னா, இங்கே வந்து 99 காஃபி ஷாப் இருக்குது நேஷ்னல் ஹைவேஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இந்தியன் ஏர்லைன்ஸ்னு நினைக்கிறேன். ஏர்பஸ் 319 இது. இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா, பழைய ஃப்ளைட்டு இந்த ஸ்க்ராப்புக்கு போட்டிருக்காங்க போகுது, அதை தூக்கிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்க. பாருங்கள். ஸோ அதை காட்டலாம் தான் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஒரு ஏர்க்ராஃப்ட் எடுத்து வந்து ஒரு ரோட்டில் நிறுத்திருக்காங்க. அதை நான் என்னென்னு விசாரித்தேன். அப்புறம் அங்கே வந்து அந்த ஏர்க்ராஃப்டை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பில்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரத்தை அந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்டோட ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விசாரித்த அளவுக்கு அதை தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வாங்க, நம்ம ஆரோவில் வந்துட்டோம், அதை பார்க்கலாம். ஸோ என் கூடயே நீங்கள் டிஜிட்டலாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நிறைய வந்து இந்த ஆரோவில் ஏரியாவில் வந்து ஹோட்டல்ஸ் ஜாஸ்திங்க. நிறைய வந்து இந்த ஃப்ரெஞ்ச் குசின்னு, இட்டாலியன் குசின்னு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணி இங்கே இது பாருங்க, நிறைய ஃபாரினர்ஸ் வந்து காட்டலாம். இங்கே வந்து 2 வீலர் யூஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட நாட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக வந்து இந்த கோவாவோட வைப்பு கொடுக்கும் உள்ள. இந்த ஈசிஆர்லேருந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த கோவா மாதிரி தான் இருக்கும் உள்ள. இங்கே பைக்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கலாங்க.
இங்கே வந்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் அப்படி ஏதாவது ப்ரூஃப் கொடுத்து பைக்லாம் வந்து ரெண்ட் கிடைக்கும். டெய்லி ரெண்ட்டு அந்த மாதிரி. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாருங்க இந்த சைட்லலாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இது இல்லை, அது போயிடுச்சு. இது கட்டு. இந்த டான்டோ ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இட்டாலியன் ஸ்டைலு, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இது ஆக்சுவலா. போறாங்க பாரு, ஃபாரினர்ஸ் வராங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்க இங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க அப்படியே சுத்தி. இந்த வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா நல்லா ரஷ் இருக்கும். மக்களே இந்த ரோட பாருங்களேன், ஆரோவில் உள்ள இது சுத்தமா வெயிலே தெரியாதுங்க. எப்படி இருக்கு பாருங்க, மரங்கள்லாம் அப்படியே மேல அடர்ந்து நிழல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, சூப்பரா. உள்ள கூட ரூம் எடுத்து தங்கலாம், நம்ம ரூம் நிறைய இருக்கு இங்க. பாண்டிச்சேரியோட ஆரோவில் உள்ள என்டர் ஆயிட்டோம். கார் பார்க்கிங் வந்து 150. ஸோ பார்க்கிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 150. ஆனாலும் பார்க்கிங் அண்ட் ஓன் ரிஸ்கான். அப்புறம் 150 ரூபா எதுக்குன்னு தெரியல. சரி என்ன கேட்கறது. பார்க்கிங்ல ஒரு க்ளோஸ்டு பார்க்கிங் கூட கிடையாதுங்க, இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது 150 வாங்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு டாப்பாவது போட்டு வைக்கலாம். நம்மளே நிழலை பார்த்து விட்டுக்கணும். ரொம்ப கூட்டம் கிடையாது இன்னைக்கு ஒரு வீக் டே, செவ்வாய்க்கிழமை, அதனால கூட்டம் கம்மி. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டாக என்னன்னு தெரியல, அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய ட்ரீஸுங்க வழியில், உங்களுக்கு அந்த ரோடும் காமிச்சிருப்பேன். நிறைய வந்து ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அந்த ட்ரீஸ்லாம். அழகாக வந்து உங்களுக்கு வெயில் தெரியல, வெயில் வந்து சுத்தமாக தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கார் பார்க்கிங். ஜென்ரல் டாய்லெட் வச்சிருக்காங்க. ஷாப்பு இங்கேருந்தே ஷாப்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆயுர்வேதிக் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஹோட்டல் டென்ஸாக இருக்குங்க, ஃபாரஸ்ட் மாதிரி, டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி சைட்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. இது பாண்டிச்சேரி சிட்டிக்கு முன்னாடியேங்க, சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிட்டிக்கு முன்னாடியே வந்துடும். உள்ள டவுன் உள்ள போக தேவையில்ல.
நிறைய பனை மரம்லாம் இருக்குங்க இது உள்ள. தெரிஞ்சுங்களா பனை மரம். ஷாப்பு $50 years of Auroville. ஸோ சைன் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி. வெயில் தெரியலங்க. மணி ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். 11:30 கிட்ட இருக்கும். வெயில் தெரியல. உங்களுக்கு அந்த காற்று அடிக்குது நல்லா. அதோட சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, நல்ல காற்று. இன்னும் கொஞ்சம் ஈவினிங்லலாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மத்ரி மந்திர். வெல்கம் போர்டு வச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர். சைலண்ட் ஸ்பேஸ். அமைதியான இடம். சத்தமாக தான் இருக்குது. உள்ள ஒரு குளோப் மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் இது. கோல்டு கலர்ல இருக்கும் அந்த குளோபு. அது என்னன்னா தெரியல. சாசனம். லைட்டா எனக்கு அந்த ஈஷா ஃபீல் தருதுங்க. ஆமா, ஃபாரினர்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த யோகா பண்ணுறதுக்கு, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்குலாம் இந்த நம்ம இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்த ஈஷா ஃபீல் தான் தருது. இதுதாங்க அந்த குளோப் பில்டிங். உள்ள வந்து அந்த குளோப் பில்டிங் வச்சிருக்காங்க. இது ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். உள்ள போலாம். இப்போ அலோவ் பண்றாங்களான்னு தெரியல ஆக்சுவலா.
இப்படிதான் இருக்கும் அதுக்குள்ள. வெளியில இருந்து உங்களுக்கு காட்டுறோம். என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த மாத்ரி மந்திருக்கு போகிறதுக்கு ஃப்ரீயாகவே பாஸ் தராங்க. அங்கே போகலாம் போல. நம்ம உள்ள அலௌடு கிடையாதான். ஸோ நம்ம வெளியிலேருந்தே வந்து அந்த மந்திரை வந்து பார்க்க வேண்டியதுதான். அது வெயிலில் வந்து அப்படியே கோல்டு மாதிரி ஜொலிக்கும்ன்றாரு அவர். அது ஆக்சுவலாக 50 இயர்ஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. 2018 தான் வந்து திறந்துருக்காங்களா. நான் அதை கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக வந்து 2 பாஸ் தராங்க. ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து இந்த வண்டியில் கூப்பிட்டு போய் விட்றாங்க. கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க யங்ஸ்டர்லாம் வந்து நடந்து போனோம். 1.5 கிலோமீட்டர்ஸு, 30 மினிட்ஸ் வாக்கு. அப்படியே வாக் பண்ணி போகலாம். நல்லா தான் இருக்குது. ஃபாரஸ்ட் மாதிரி முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். அப்படியே போகிற வழி பாருங்க எப்படி இருக்குன்னு. வெயில் இருந்தாலும் தெரியாதுங்க. நிறைய ஷாப் இருக்கு. நம்ம ஆக்சுவலாக போகிறது வந்து நம்ம நடந்து போயிடலாம். வரும்போது அந்த வேன் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க போல, வேனில் வந்துடலான்னு தான் சொன்னார். ஸோ வரும்போது பார்க்கலாம் எப்படி வர்றோன்ட்டு. கல்லை பார்த்தீங்களா இது. நான் ஆரோவில் ஏற்கனவே வந்திருக்கேன். ஆனால் இந்த மந்திர் போய் பார்த்தது கிடையாது. டூர் இன்சைட் ஆரோவில் ட்ரிங்க். சரி, this is a tour inside Auroville. So Auroville is 4,000 acres. ஓகே, Not in the picture. அது ஒன்றும் இல்லைங்க. ஆரோவில்குள்ள டூரா ஒரு 4-5 ஸ்பாட் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 3 டிவிஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து 300 ரூபா, ஒன்று 500 ரூபா, ஒன்று 700 ரூபா. அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஸோ இதெல்லாம் நிறைய கடை இருக்குது உள்ளலாம். கேண்டில்ஸ் நிறைய வந்து இந்த பேம்பூஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேம்பூ ட்ரீ இருக்குது உள்ள. இது காற்றடிக்கும் போது ஒரு சவுண்டு கொடுக்குது. சூப்பராக இருக்கு பார்த்தீங்க. பேம்பூஸ் ஆக்சுவலாக இது காற்றடிக்கும் போது ஒரு சவுண்டு கொடுக்குது. அந்த சவுண்ட் வந்து இந்த விண்சைன் இருக்கும். வீட்டிலலாம் நம்ம கட்டி விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குது. கிச்சி 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 கிச்சின்ட்டு சூப்பராக. இங்கே பாருங்க நிறைய ஷாப்பு. அந்த டூர் பற்றி சொன்னார்ல, அது 2-3 ஸ்பாட் வந்து வச்சுருக்காரு. 300, 500, 700. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது 3 மெம்பர்ஸ்க்கு ப்ரைவேட்டாக ஒரு காரு அந்த மாதிரி வச்சுருக்காரு. அது என்ன யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் வித்தியாசமாக இருக்குது. இதில் போனோம். இதெல்லாம் தான் கொஞ்சம் வெயில் தெரியுது, மரம் கம்மி. ஸோ இந்த மாதிரி வெயில் நல்லா அடிக்கிற இடத்துல இந்த மாதிரி க்ரீன் நெட் போட்டிருக்காங்க.
இந்த மாதிரி வெயில் இருக்கிற இடத்துல க்ரீன் நெட் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இந்த ஹேண்ட்கிராஃப்டட் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த கேட் கிட்ட வந்து 1.5 கிலோமீட்டருங்க நடக்கணும். சேவ் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் மியூசியம் பார்க்குறோம் உள்ள. இது ஆக்சுவலாக மியூசியம். இது வந்து 30 rupees டிக்கெட். என்ன மியூசியம்னு உள்ள போய் பார்ப்போம். வைல்ட் லைஃப் மியூசியம். வைல்ட் லைஃப் மியூசியம் இது. ஏதோ ஒரு பில்டிங்கை வந்து சும்மா இந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இல்லை, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு. ஃபுட்பாத்லாம் பாருங்களேன், எந்தெந்த அனிமலோட ஃபுட்பாத்துன்ட்டு. அங்கே வழி இல்லை, அவ்வளோதான். நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் பெயிண்டிங்ஸ் அழகா இருக்கு. சும்மா ஒரு மியூசியம் மாதிரி. ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க, ஆனால் ஆன் பண்ணல. ஸோ இவ்வளோதான், சும்மா ஒரு அட்ராக்ஷன் மாதிரி. இது பாருங்க, இந்த ஸ்டோரி தெரியுதா? வானக்குள்ள கல்லை போட்டு காக்கா வந்து குடிக்கிறது. டயர்டாகுது. உள்ள தண்ணி இருக்குன்னு வந்துட்டோம். வாட்டர் பாட்டில் விற்க மாட்டாங்க. பைசன் போகிறேன். ஸோ அவ்வளோதான். வந்திருக்கீங்களா? வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஈவினிங் டைமில் வரணுங்க. நான் மார்னிங் டைமில் வந்துட்டேன். என்னதான் நிழல் இருந்தாலும் வெக்க. மக்களே, ஒரு வழியாக இந்த வெயிலில் நடந்து 1.5 கிலோமீட்டர் வந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வெயில் ஜாஸ்திங்க, பயங்கர வெயில் அடிக்குது. ஸோ நீங்கள்
அந்த குளோபை பார்த்துருங்க. தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அது உள்ளே போயிட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களேன். உள்ளே அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்களாம், இப்போ தான் அலோவ் பண்ணுறது இல்லையா. அது உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஜொலிக்குதுங்க. இது அப்படியே நீ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. இதுதான் அதோட இன்ஃபர்மேஷன். இது ஆக்சுவலாக இப்போது கீழே வந்து ஒரு பள்ளம் மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு லேக் மாதிரி பண்ணுவாங்க போகிறாங்க. ஒரு லேக் மாதிரி தண்ணி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குளோபை சுற்றி. அது தண்ணிலாம் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் கிட்ட விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஏன் இங்கேருந்து பார்க்க வர்றாங்கன்னு தெரில. யார்கிட்டயாவது கேட்டு சொல்கிறேன். 50 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை 50 வருஷம் ஆயிருக்கு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம கிட்ட போனால் சூப்பராக இருக்கும். அப்படியே கோல்டாக மின்னுது. இங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஒர்த்து போகும்போது அந்த ஃப்ரீ பஸ் ஏதோ கொடுக்குறாங்க, வேன் மாதிரி. ஸோ அதில் போயிடலாம். நியர் நம்ம கார் விட்ட இடம், அங்கே போயிடலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த டீப்பு செம்ம டீப்புங்க, தோண்டியிருக்காங்க. அதான் இதை சுற்றி அப்படியே தண்ணி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லேக் மாதிரி தான் போட்டிருந்தது அங்கே இன்ஃபர்மேஷனு. கிட்ட நல்லா இருக்கு. அங்கே கிராஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஏன் விட மாட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுனால உள்ள அலோவ் பண்ணலையான்னு தெரியல. யார்கிட்டயே கேட்பேன். மக்களே கேட்டேன். ஆக்சுவலாக அது உள்ளே போக முடியுமா? அதுக்கு என்னன்னா, நீங்கள் ஒரு 5 டேஸு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணணுமா. புக் பண்ணால் அது உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் போகலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து புக் பண்ணி அது உள்ளே போக பார்ப்போம். முக்கியமாக கேமரா அலோவ் பண்ணணும். அது உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம போகலாம். வேன் கிட்ட போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஆலமரம் பாருங்களேன், எப்படியும் இதோட ஏஜ் வந்து ஒரு 100 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை விழுது இருக்குது பாருங்கள். தாய் விழுது அங்கே இருக்குது. அதாவது என்ன சொல்லுவீங்க, தாய்மரம். அதில் வந்து விழுந்து உள்ள ஒரு மரமாக க்ரோ ஆகிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. ஒரு 100 இயர்ஸ் வந்து இது வளர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்க முடியும். சென்னையில் இதே மாதிரி ஒரு மரம் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து அதோட மெயின் ஸ்டெம்மு. இதில் வந்து வளர்ந்தது தான் இதெல்லாம். இதெல்லாம் ஒரே மரம். இப்படி ஒரு காடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நிறைய பாட்டில் வரும் ஆலமரம் இது மாதிரி ஃபேமிலி வந்து இருக்கணும்ன்ட்டு. அதுதான் இதோட எக்ஸாம்பிள். எப்படி இருக்கு? இங்கே நல்லா கூலிங் இருக்குங்க, வெயில் தெரியல.
சில இடத்துல, அதாவது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் நடக்கும்போது தான் அந்த வெயில் தெரியுது. மணி வந்து 12, வெயில் பிச்சு எடுக்குதானா. ஸோ மரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இங்கே இருக்குது. அதில் போய் ஏற போகிறோம். ரிட்டர்ன் போகும்போது அந்த பஸ்ஸில் போயிடலாம். சத்தியமாக நடக்க முடியாது. இதுதான் மக்களே அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். வந்து ஆரோவில் உள்ள போகிறோம். இந்த உள்ள என்ன இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். எங்க கூட வடக்கனுங்க வந்தானுங்களா, வரானுங்க பாருங்க, பின்னாடி தெரியுதா, ஃபுல் சரக்கு. லைனில் உட்காந்துட்டு இருக்கோம், முன்னாடி ஓடுறானே. இவனுங்களாம் என்ன பண்ணுறது? சரி, உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் தான் மக்களே இருக்கு. ரெஸ்டாரண்ட் இருக்கு, அண்டு இந்த மாதிரி ஷாப்பிங், துணி விற்கிற கடை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ இது உள்ளே போய் தான் அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து கார்கிட்ட போகிறோம். அவ்வளோதான் இருக்குது அது உள்ள. சும்மா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வாக் பண்ணி போன எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அந்த குளோப் உள்ளே ஒன்றா விட்டாங்கன்னா அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வரா மாதிரி தான் இருக்கும். என்னடா பார்க்குற? அவன் என்னவோ நான் கையில் வச்சிருக்கேன்னு பார்க்குறான். எங்கே போயிட்டானுங்க அவனுங்க? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுற மக்களே. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.